வணக்கம். இன்னைக்கு உங்க கூட ஒரு ட்ராவல் விளாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மூணாறு மலையில தான் வந்து ஏறிட்டுருக்கோம். சம்மருக்கு எங்கேயாவது வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறீங்கன்னா, பக்கத்துலேயே இருக்க இந்த மூணாறுக்கு போய் பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மூணாறில ஏறும்போது மத்தியானம் வந்து ஆயிடுச்சு. சாப்பிடலாம் அப்படின்னு தான் இந்த சில் பர்க் அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருந்தோம். இங்கேருந்து பார்க்கும்போதே வியூ வந்து என்ன அழகா இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க. இந்த ரெஸ்டாரண்டோட பால்கனியில நின்னு பார்க்கும்போது, வெளிய அந்த ரோடு, மூணாரோட மலைகள் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி இங்க ஃபுட்டும் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க மூணாறு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா இப்போம்லாம் எல்லா ஹோட்டல்லையும் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கே வந்து 20லேருந்து 40 ரூபீஸ் வந்து வாங்கிருவாங்க. இங்க ரொம்பவே ஃபேமஸான கேரளாவோட பிங்க் வாட்டர் வந்து குடுப்பாங்க. இங்க வந்து பேக்கெட் ஃபுட்டும் கூடவே நூடுல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேஸ் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நெறைய வெரைட்டீஸ் இல்ல. ஒரு சிம்பிள் மெனு தான் வந்து வச்சிருந்தாங்க. பட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. மூணாறுல கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க போன டைம் கொஞ்சம் சூடா தான் வந்து இருந்தது. ஆனா ஈவினிங் ஆக ஆக டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகி ரொம்பவே நல்லா இருந்தது கிளைமேட். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க மூணாறு மலை வந்து ஏற ஆரம்பிச்சுட்டோம். மலை ஃபுல்லா தெரியக்கூடிய தேயிலை தோட்டம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க மூணாறு போனீங்க அப்படின்னா, தலையார் அப்படிங்கிற ஒரு தேயிலை தூள் வந்து வாங்கிட்டு வர மறக்காதீங்க. அதில 2 பேக்கெட் வாங்கணும் அப்படின்னா, 1 பேக்கெட் ஃப்ரீயா தருவாங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற தேயிலையோட ரூ. 200லேருந்து ரூ. 300 வந்து குறைவா இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க மூணாறு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. 3:00 தாண்டி நாங்க வந்து ரெசார்ட்ல வந்து என்டர் ஆயிட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட்லேயே ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்க போன ரெசார்ட்டோட நேம் வந்து ஸ்டெர்லிங் மூணார். நாங்க அங்க போகும்போதே கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு, ஒரு குளிர் காத்து வந்து வர ஆரம்பிச்சுடுச்சு. இப்போ நீங்க பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் தான் வந்து போயிட்டுருக்குறோம். நீங்க இந்த சம்மருக்கு வந்து எங்க டூர் போக பிளான் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. சம்மர் ஹாலிடே அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு வந்து எங்கேயாவது வெளிய போணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்க ரொம்ப நாளா போணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க இடத்த வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் அத தெரிஞ்சுக்கிறேன். இந்த மூணார் ரெசார்ட்ட பத்தி தனியா உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். நீங்க இங்க வர்றதா இருந்தா, அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். நம்ம போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்க வந்து நமக்கு வெல்கம் ட்ரிங்கா ஒரு லெமன் டீ வந்து குடுத்தாங்க. இப்பமே கிளைமேட் வந்து ரொம்பவே சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சுட்டு, இந்த டீயோட டேஸ்ட் வந்து அந்த சில்னஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. டீய வந்து குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போய் ஒரு 5:00 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே இறங்கி கொஞ்சம் நடந்து பார்க்கலாம் அப்படின்னு வெளியே வந்தோம். ஸ்டெர்லிங்கை சுற்றியே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இடம் ரொம்பவே கார்டன் அழகாக மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. கூடவே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது. அன்னைக்கு கிளைமேட் நல்லா கூலாக இருந்ததுனால, நாளைக்கு இறங்கலாம் அப்படின்னு ஸ்விம்மிங் பூலில் இன்றைக்கி நாங்கள் போகலை. அதே மாதிரி உள்ளேயே நிறைய இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வெளியே இந்த மாதிரி கயர்ல நடக்கக்கூடியது, ஷூட்டிங் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக பே பண்ணுறது மாதிரி இருக்கும். தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து தனியாக பே பண்ணி இங்கே விளையாடிக்கலாம். இங்க நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேம்ப் ஃபயர் வந்து ரெடி பண்ணி தராங்க. அதே மாதிரி மூணாறுல உங்களுக்கு வந்து சன்லைட் போனதுக்கப்புறமா வெளிய வந்து ஸ்ட்ரீட் லைட் அந்த அளவு இருக்காது. முடிஞ்ச அளவு நீங்க வந்து ஒரு 6, 7க்கு அப்புறம் வெளிய போறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, வெளிய வந்து யானை தொல்லை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க நைட்டு டின்னருக்கு வந்து வெளிய போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6:00க்கெல்லாம் உங்க ரூமுக்கு வர்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஈவினிங் பஃபட் பார்த்தீங்க அப்படின்னா, அழகா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா, ஒரு ஆளுக்கு 1500 பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ, நம்ம வந்து அதில பே பண்ண வேண்டாம் அப்படின்னு தனியா கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இதில வந்து நமக்கு 1500க்குள்ளேயே ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். நாங்க வந்து கொஞ்சம் நட்கட்ஸ், ஒரு சூப், அப்புறமா வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப் எல்லாம் 140 ரேஞ்ச்லேயும், பன்னீர் பட்டர் மசாலா 420 ரேஞ்ச்லேயும் வந்து இருந்தது.
ஃபஸ்ட்டு டே மூணார் வந்து இந்த மாதிரி தான் வந்து போச்சுது. செகண்ட் டே மூணார் எப்படி போச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமில் போய் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அழகான வீடியோக்களில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.